யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்ணீர் இல்லாத தமிழ். அதாவது இந்த தலைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, தனக்கு நிகர் இல்லாத தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த தமிழ்மொழியை வந்து எதோடையுமே கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியதான் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பாடத்திற்கு உண்டான பாடல் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து உரை மேற்கோள் பாடல், உரை எழுதுவதற்காக ஒரு மேற்கோள் ரெஃபரன்ஸ் எடுத்த ஒரு பாட்டு தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த பாடத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, வானம் எங்கெங்கெல்லாம் விரிவடைஞ்சிருக்குதோ அது வரைக்கும் தமிழ்மொழி போயிருக்குது அப்படின்னோம்னா, அதாவது இந்த உலகம் முழுக்க தான் வானம் இருக்குது, உலகம் முழுவதும் தமிழ்மொழியை பேசக்கூடிய மக்கள் விரிவடைந்து வருகின்றனர், தமிழ்மொழி உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு வலிமையானது, ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலத்தை விட பெரிது, அதாவது நிலம், நீர், கடல்லையும் சரி இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் பேசுகிறாங்க, அங்கே கப்பலில் இருக்கவங்களும் சரி, தீவும் சரி, கடல் கடந்தும் பேசப்படுது. அப்படிங்கிறதுனால இந்த தமிழ்மொழி வந்து நிலத்தை விட பெரியது, வானினும் உயர்ந்தன்று. வானம் வரைக்கும், வானத்தை விட பெருசுன்னு சொல்ல முடியாது, வானம் வரைக்கும் போகிற வரைக்குமே தமிழ்மொழி பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடலினும் ஆழமானது, கடல் எவ்வளோ ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறோமோ அதை விட இன்னும் ஆழமானது எதுனா தமிழ்மொழி. தமிழ்மொழியிலேருந்து நமக்கு நிறைய செய்திகள் மேலும் மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமது தமிழ்மொழியினுடைய பரப்பு, விரிவு, ஆழம் இதை பற்றிலாம் சொல்கிறாங்க. இதிலிருந்து ஒரு மதிப்பெண் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ் எதனை விட பெரியது அப்படின்னு சொல்லி கொடுத்து நிலம், கடல், வானம் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்மொழியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, சூரியன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும், மிக உயர்ந்தது. அதை வந்து ரொம்ப உயர்ந்தது, யாராலையுமே வந்து தொட முடியாது, பக்கத்தில் போக முடியாதுன்னு சொல்கிறோம், ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்கு ஈக்குவலாக தமிழ்மொழியை சொல்லி மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, அந்த சூரியனை விட உயர்ந்தது தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம இந்த பாடத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நூலை பற்றி ஒரு சில செய்திகளை பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள், தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது வந்து அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களுள் ஒன்று. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நமது தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். இலக்கணம் அப்படின்னம்னா, மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பயன்படுவதே இலக்கணம் எனப்படும். அந்த இலக்கணத்தை 5 வகையாக பிரித்து கொடுக்குறாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரக்கூடிய அணி இலக்கணம் அதை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் நமது தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரத்து நூல் அப்படிங்கிறது வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னம்னா, பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. எத்தனையாக பிரிச்சிருக்காங்க? பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 3ல் பொருளணியியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்தால் நமக்கு இங்கே பாடமான வந்திருக்குது. இது கேட்கலாம், தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்காரத்தின் எந்த இயலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டோம்னா பொருளணியியல் அப்படின்னு சொல்ல தெரியணும், குறிச்சிக்கோங்க. இந்த நூல் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னோம்னா, தண்டி அப்படிங்கிறவர், இவர் வந்து நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான். இவர் வந்து வடமொழியில், அதாவது சமஸ்கிருதத்தில் காவிய தர்சம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறாரு. அதனை தழுவி ரீமேக் பண்ணி நமக்கு இங்கே தமிழில் எழுதப்பட்ட நூல் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம். அதாவது தழுவி எழுதுதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ மொழிபெயர்ப்பு, தழுவி, இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ மொழிபெயர்ப்பு அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், ஒரு மூவி வருது அப்படின்னோம்னா அதை வந்து டப் பண்ணி விடுவாங்க. டப்பிங் படம் நம்ம பார்த்துருப்போம், டிவிலெலாம் போடுவாங்க. அதில் எந்த விதமான லொக்கேஷன்ஸ் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, வாய்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவே நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா அஜித்தினுடைய நேர்கொண்ட பார்வை, அது வந்து
ஹிந்தியில் பிங்க் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதில் அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பார். அவர் பயங்கர வயசானவர். அதே மாதிரி படத்தை நம்ம தமிழில் வந்து இங்கே இது பண்ணால் இவர் அஜித் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அஜித்துக்கு வந்து அங்கே அவருக்கு 80 வயசு, இங்கே இவருக்கு 50 வயசு மாதிரி மாற்றி ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி ஃபைட்டு. ரெண்டாவது நம்ம வடநாட்டுக்கு நம்ம தமிழ் கலாச்சாரம் நிறைய வேறுபாடு இருக்குது. ஸோ அதனால் அந்த வடநாட்டினுடைய கலாச்சாரம் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லொக்கேஷன்ஸ் தகுந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் மாற்றி வச்சு கதை கரு மாறாமல் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் வந்து நமது தமிழ்நாட்டுக்கும் நமது கலாச்சாரத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்தி கருவை மாறாமல் கொண்டு செல்லப்படுதான் தழுவி எழுதப்படுவது. அந்த வகையில் காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் தண்டி அலங்காரம். இதெல்லாம் குறிச்சிக்கங்க. இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தண்டி அலங்காரம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் தண்டி தான். காவிய தரிசனம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் தண்டி தான். இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டுப்பா? 12ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. இந்த நூலை வந்து இலக்கண நூலார், உரையாசிரியர்கள் இந்த மாதிரி பலர் வந்து எடுத்து ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பெருமையான நூல் நமது தண்டி அலங்காரம். இதுக்கு மேலே இருக்கக்கூடியதை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் எப்படி வேணுமாலும் கேட்பாங்க. அதாவது 5 வகையான இலக்கணங்களையும் சொல்லி அதில் எல்லாம் அணி இலக்கணத்தையும் ஒன்றா சொல்லக்கூடிய நூல்கள் என்னென்ன பண்ணின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம். இதெல்லாம் வந்து இதர இலக்கண பகுதிகளையும் பற்றி விஷயங்கள் எடுத்து சொல்லி ப்ளஸ் நமது அணி இலக்கணத்தை சேர்த்து சொல்லக்கூடிய நூல்கள் இதெல்லாம். வேறு எந்த இலக்கணத்தையும் சொல்லாமல் அணி இலக்கணத்தை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். சரிங்களா? இந்த 3 நூல்கள். ஸோ இதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. இந்த இதில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு 1 மார்க் 2 மார்க் கண்டிப்பாக வருதானாலும் நல்லா பார்த்துக்கோங்க. அணி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அணி அப்படின்னாவே பொருள் என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பெண்கள் வந்து இயல்பாகவே அழகானவர்கள். அந்த அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் விதமாக எப்படி அணிகலன்கள் பயன்படுதோ அது மாதிரி எழுத்து, சொல், பொருள், யாப்பிலக்கணத்தை பயன்படுத்தி ஒரு செயல் உருவாக்கப்பட்டாலும் அதனை மேலும் அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்கண பகுதி தான் எது அப்படின்னா அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அணியில் தான் இங்கே நமக்கு ஒரு பாட்டு வந்திருக்கு. இது வந்து மனப்பாட பாடலும். இதில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா பொருள் வேற்றுமை அணி. சரி பாருங்கள், இந்த மனப்பாட பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேரில்லாத தமிழ். மீண்டும் அவரோட படிக்கிறேன், கேட்டு பார்த்துக்குங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய பாவகை வந்து நேரிசை வெண்பான்னு பார்க்குறோம். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, அதாவது வந்து ரொம்ப உயரத்தில் தோன்றுது, மக்கள் எல்லாரும் அதை போற்றி புகழ்கிறாங்க. எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏங்கொழி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து உலகத்தினுடைய இருளை அகற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உலகத்தினுடைய இருளை அகற்றுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சூரியன், ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். அதாவது நம்ம ஊரில் அந்த சிற்பி பாலசுப்ரமணியன் லெசனில் பார்த்த மாதிரி மலைப்பகுதியிலிருந்து சூரியன் உதயமாகிற மாதிரி உதய சூரியன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் 6 மணிக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாம் பார்ப்போம், நம்ம கும்பிடுவாங்க டெய்லியும் சூரியனை வந்து எல்லோரும் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படி எல்லோரும் நல்லா போற்றி புகழக்கூடிய ஒரு தெய்வமாக கருதக்கூடியது எதுனா சூரியன். அந்த சூரியன் வந்தவொடனே என்ன பண்ணோம், இரவு முழுக்க இருந்த இருள் எல்லாம் நீக்கிட்டு வெளிச்சத்தை கொடுக்குது. மனிதனுக்குடைய புற இருள், மனிதனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்குது. அதே மாதிரி மலையில் தோன்றியது தான் எது அப்படின்னா தமிழ்மொழி. அதாவது பொதிகை மலையை சொல்லுவாங்க. நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதிகை மலை. இங்கே தான் அகத்தியர் வாழ்ந்து வந்தார். அந்த அகத்தியர் வாழ்ந்த பகுதியில் அவரால் உருவாக்கப்பட்டதான் தமிழ்மொழின்னு நம்பக்கூடியது. அதில் வந்து சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து தோன்றியது தமிழ்மொழி. அதை தமிழ்மொழி அகத்தியருக்கும் வடமொழியை பாணினிக்கும் கொடுத்தவர் சிவபெருமான் என்பது புராணம். மேலும் அவர் தான் இலக்கணத்தை முதல் எழுதினாருன்னு தெரியும். அவருடைய சிஷ்யர் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய.
ஸோ அந்த அகத்தியர்கள் வாழ்ந்த மலை, அவர் அங்கே தான் தமிழ் உருவாக்கினார் அப்படிங்கிறனால தமிழ் தோன்றிய இடமாக பொதிகை மலை கருதப்படுகிறது. ஸோ தமிழ் எங்கே தோன்றுறதுன்னா பொதிகை மலை, அதுவும் மலையில் தோன்றுறது. சூரியன் எங்கே தோன்றுறது? மலையில் தோன்றுறது. இவர்களுடைய கற்பனை கவிதைக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தோன்றி அந்த சூரிய ஒளி என்ன பண்ணுது அப்படின்னா உலகத்தினுடைய புற இருள், வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்குது. இதுவே நம்ம இவர்கிட்டருந்து தோன்றது என்ன பண்ணுதுன்னா தமிழ் மொழி வந்து பொதிகை மலையில் தோன்றி மனிதனுடைய அக இருள், அதாவது அவன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியதாக விளங்கக்கூடியது எது அப்படின்னா தமிழ்மொழி. இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம திருக்குறளாக இருக்கட்டும், இதர அற இலக்கிய நூல்களாக இருக்கட்டும், இந்த கருத்துக்கள்லாம் படிக்கும் பொழுது மனிதனுக்குள்ளே வந்து ஒரு அக இருள், அந்த இருள் நீங்கி நல்ல ஒரு ஒளிமயம் கிடைக்குது. ஸோ ஒன்று வந்து அங்கே தோன்றுறது, சூரியன் வந்து மலையில் தோன்றி அது வெளிச்சத்தை கொடுக்குது, தமிழும் தோன்றி வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ், அதாவது வந்து அதில் ஒன்று சூரியன், இன்னொன்று என்ன அப்படின்னா தனக்கு நிகராக கருதப்பட முடியாத அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இன்னும் 1% எக்ஸ்ட்ராவாக சொல்கிறாங்க. நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னோம்னா, இப்போ நம்ம விராட் கோலி, டோனி 2 பேர் இருக்கிறாங்க கிரிக்கெட்டில், எல்லாத்துக்குமே 2 பேர்த்தையும் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து இப்போ விராட் கோலி இந்தியன் டீமில் ஆடும்போது விராட் கோலி அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். பட் ஐபிஎல் அப்படின்னு வர்றப்ப 2 பேருமே காமன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் ஐபிஎல் அப்படின்னு வர்றப்ப விராட் கோலியோட டோனி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி 2 பேர்த்தை கம்பேர் பண்ணுவாங்க. இவர் இப்படி அடிப்பார், இவர் இந்த ஷாட் இப்படி அடிப்பாருன்னு சொல்லிட்டு, ஆனால் அவரோட இவர் தான் உயர்ந்தவர் அப்படின்லாம் சொல்லுவோம். பார்த்துருக்கோமா? 1000 வருஷம் தாண்டியும் தஞ்சை பெரிய கோயில் நின்று பேசினா அதுக்கு முக்கியமான காரணம் ராஜராஜ சோழன் தான். அதே 100 வருஷம் கழிச்சு 6 அடிச்சு வின் பண்ண வேர்ல்டு கப் நின்று பேசினா அதுக்கு முக்கியமான காரணம் தோனி மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து விராட் கோலி டோனியை கம்பேர் பண்ணி அதோட உயர்ந்தவர் டோனின்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம இது தமிழ் மொழியையும் சூரியனையும் கம்பேர் பண்ணி 2க்கும் உண்டான ஒற்றுமை, இதுவும் வெளிச்சத்தை கொடுக்குது அதுவும் வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லி, இல்லை தமிழ் வந்து அதை விட இன்னும் 1 பங்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு உயர்த்தி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மனப்பாட பாடல், இதை எல்லோரும் படிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்த பாடத்தில் வந்து பொதுவாக இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டயலாக்ல என்ன சொல்லலாம் அப்படின்னம்னா, எத்தனை மொழியை நம்ம படித்தாலும் அதில் தமிழ் மொழி தான் இனிமையானதுன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஹிப்ஹாப் ஆதி விவேக் அவர்கள் மூலியமாக சொல்லியிருப்பார் பாருங்கள். உலகத்தை ஆண்ட பரம்பரை நாம 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். உங்களை இங்கிலீஷ் கத்துக் கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா தமிழே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன் ஃபாதர். I don't want to listen to all these things. அம்மா, சாரி ஃபாதர். என்ன மம்மின்னு கத்தாம அம்மான்னு கத்திட்டீங்களே? That's because அம்மா is தமிழ். தமிழ் is your தாய்மொழி. The தாய்மொழி is running in your blood. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.